ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிராத்மிக் லெசன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிராத்மிக்கில் வந்து லெசன் 1 பார்க்க போகிறோம். முதல்ல அதில் 20 லெசன்ஸ் இருக்கும். இதை நான் ஒவ்வொரு இதுலேயும் 5 லெசன்ஸ் வந்து இது பண்ணி மொத்தம் 4 வீடியோஸாக போடுறேன். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்கும்போது அதில் நிறைய யூஸ்ஃபுல் ஹிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஈஸியாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பேசிக் இது தான். இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இதில் எல்லாமே எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக தான் இருக்கும். பேசிக் வீடியோஸ் இதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் பேசும்போதும் அவங்களுக்கும் அந்த ஹிந்தி நாலேஜ், ஸ்போக்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் லெசனில் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, இட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இட்டுங்கிறது இது அது அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வந்து காமன் இட்டு, ரெண்டுக்குமே. இதுக்கும் இட்டு தான், அதுக்கும் இட்டு தான். ஹிந்திலேயுமே அதே மாதிரி எஹுனா இதுன்னு அர்த்தம், வகுனா அதுவும் அர்த்தம். இந்த ரெண்டுக்குள்ளே எந்த இடத்துல இது யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல அதுன்னு சொல்கிறோங்கிறது தான் இது சொல்கிறாங்க. எக்கலம்கை இது பேனா, எக்யாகை இது என்ன, எக்கலம்கை இது பேனா. கலம்னா பெண்ணுன்னு அர்த்தம். எஹ்னா இது குர்ஷி, குர்ஷினா சேர். எக் குர்ஷிகை இது சேர். எக்யாகை இது என்ன, எக் குர்ஷிகை இது சேர். எக் கடிகை இது கடிகாரம். கடினா கடிகாரம், இது கடிகாரம். எக்யாகை இது என்ன, எக் கடிகை இது கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வஹ் மேஜ்கை அது மேஜை. வஹ் கியாகை அது என்ன, கியானா வாட், வஹ் மேஜ்கை அது மேஜ்னா டேபிள், ஸோ அது டேபிள். கியா வஹ் மேஜ்கை என்ன அது மேஜையா. கியானா வாட், வஹுனா அது, மேஜ்னா டேபிள். ஸோ கொஷின் கேட்குறாங்க என்ன அது மேஜையா. அந்த இடத்துல பக்கத்தில் பிக்சர் வந்து மேஜை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா நம்ம என்ன சொல்லணும், ஆமாம் எஸ். ஹாங், எஸ்ஸுக்கு ஹாங்குன்னு அர்த்தம் ஹிந்தியில். ஹாங் வஹ் மேஜ்கே, எஸ் இட் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். எக் கிதாப் கை இது புத்தகம். எக் கியாகை இது என்ன, எக் கிதாப் கை இது புத்தகம். கியா எக் கிதாப் கை என்ன இது புத்தகமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாங் எக் கிதாப் கை, எஸ் இது புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். கியா வக் கடிகை, கியா வக் கடிகை என்ன இது கடிகாரமா. வாட், கியானா வாட், வகுனா அது, கடினா வாட்ச். ஓகேங்களா? என்ன அது கடிகாரமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா ஆமானா ஹாங் சொல்லணும், இல்லை அப்படின்னு நஹி, இல்லை நோனா நஹி அப்படின்னு சொல்லணும். ஹாங் வக் கடிகை ஆமாம் அது கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கியா வக் கிதாப்கை என்ன அது புத்தகமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹாங் வக் கிதாப்கை ஆமாம் அது புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கியா எக் கலம்கை என்ன இது பெண்ணா. வாட் இட் இஸ் பென் என்ன இது பேனாவா அப்படிங்க. ஹாங் எக் கலம்கை ஆமாம் இது பேனா. கியா எக் குர்ஷிகை என்ன இது சேரா. ஹாங் எஸ் இது சேர் தான், எஸ். ஹாங் எக் குர்ஷிகை ஆம் இது சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே சப்தார்த் அப்படின்ட்டு அதுக்குரிய மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஹுனா திஸ்ஸு இது, வகுனா தட்டு அது, கியானா வாட் என்ன, கலம்னா பெண்ணு, சேர்னா குர்ஷி நாற்காலி, கடினா கிளாக் கடிகாரம், மேஜ்னா டேபிள், கிதாப்னா புக் புத்தகம், ஹைனா இஸ், ஹாங்னா எஸ். அடுத்து அது கீழே வந்து 3 கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஒவ்வொரு லெசன்ஸுமே 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை மெமரி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எக் கியாகை இது என்னன்னு கேட்டிருக்காங்க. எக் கலம்கை, வக் கியாகை அது என்ன, வக் மேஜ்கை அது மேஜை. கியா வக் மேஜ்கை என்ன அது மேஜையா, எஸ். ஹாங் வக் மேஜ்கை. லெசன் 2. லெசன் 2ல் என்னென்ன வேர்ட்ஸோட பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேம், பர், அவுர், கஹாங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேம்னா இன்னு, அதனுள், அதில் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, உள்ள அந்த மேம். பருனா ஆண் அர்த்தம், மேலே டேபிள் மேலே இருக்குது அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது. அவுர்னா அண்டு, 2 வேர்டுக்கு நடுவில் வருது, ராமன் ரவி, பென் அண்ட் பென்சில் அந்த இடத்துல வருது, அந்த இடத்துல அவுட் யூஸ் பண்ணுவோம். கஹாங்னா வேர் அப்படிங்கிற கொஸ்டின் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹாத் மே கலம், கையில் பேனா இருக்குது. ஸோ கையில் அந்த இருக்குல்ல இன், ஹாத் மேம் கையில், கலம் பேனா கையில் பேனா. ஹாத் மே கலம்கை அப்படின்னா கையில் பேனா இருக்கிறது. அந்த மேம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் அந்த வந்து டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஹாத் மே கலம்கை கையில் பேனா இருக்கிறது. கலம் கஹாங்கை வேர் இஸ் பென், வேர் இஸ் பென். கலம்னா பென்னு,
கஹாங்னா வேர், ஹைனா இருக்கிறது, பேனா எங்கே இருக்கிறது. கலம் ஹாத் மேம் கை, பேனா கையில் இருக்கிறது. கலம் ஹாத் மேம் கை, பேனா கையில் இருக்கிறது. ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்கிறது. ஹாத் மே கலம் கை, கையில் பேனா இருக்கிறது. மேஜ் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து மேம்க்கு பார்த்தோம். செகண்ட் வந்து பர் அதை டேபிள் மேலே இருக்குன்னு சொல்கிறோம். மேஜ் பர் கிதாப் கை, மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது. மேஜ்னா டேபிள், பர்னா எல், கிதாப்னா புத்தகம், ஹைனா இருக்கிறது. ஸோ மேஜ் பர் கிதாப் கை, மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது. கிதாப் கஹாங் கை, புத்தகம் எங்கே இருக்கிறது. கஹாங்னா வேர், புத்தகம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கிதாப் மேஜ் பர் கை, புத்தகம் மேஜை மேல் இருக்கிறது. மேஜ் பர் கியா ஹை, மேஜை மேல் என்ன இருக்கிறது. கியானா வாட், ஸோ மேஜ் பர் மேஜையில் என்ன இருக்கிறது. மேஜ் பர் கிதாப் ஹை, மேஜை மேல் புத்தகம் இருக்கிறது. அடுத்து திவார் பர் கடி, சுவற்றில் கடிகாரம், சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது. திவார் பர் கடி ஹை, திவார் பர் கடி ஹை, சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது. கடி கஹாங் ஹை, கடிகாரம் எங்கே இருக்கிறது. கடி திவார் பர் ஹை, கடி திவார் பர் ஹை, கடிகாரம் சுவற்றில் இருக்கிறது. திவார் பர் கியா ஹை, சுவற்றில் என்ன இருக்கிறது. திவார் பர் கடி ஹை, சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது. மேஜ் கஹாங் ஹை, மேஜை, மேஜ்னா மேஜை, கஹாங்னா வேர், ஹை எங்கே இருக்கிறது. மேஜை எங்கே இருக்கிறது. மேஜை ஜமீன் பர், ஜமீன்னா தரையில், ஃப்ளோர் இருக்குல்ல அதான். ஜமீன்னா தரை, பர்ருனா இல், ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தரையில். மேஜ் ஜமீன் பர் ஹை, மேஜை தரையில் இருக்கிறது. குர்ஷி கஹாங்கை, குர்ச்சி சேர், கஹாங்னா வேர், ஸோ குர்ஷி கஹாங்கை, சேர் எங்கே இருக்கிறது. குர்ஷி ஜமீன் பர் ஹை, குர்சி சேர் ஜமீன் பர் தரையில் இருக்கிறது. மேஜ் அவுர் குர்ஷி கஹாங்கை, மேஜை அவுர்னா அண்டு மற்றும், குர்ஷி எங்கே இருக்கிறது. மேஜ் அவுர் குர்ஷி ஜமீன் பர் ஹை, மேஜை மற்றும் சேர் தரையில் இருக்கிறது. இதுதான் இந்த இதுக்குரியது. அதுக்கு கீழே வந்து சப்தார்த், அதாவது அந்தந்த முக்கியமான வேர்ட்ஸோட மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹாத்னா ஹேண்ட், திவார்னா வால், மேம்னா இல் உள்ளே, பர்னா ஆன், அவுர்னா அண்டு, கஹாங்னா வேர், ஜமீன்னா ஃப்ளோர், ஹைனா இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து கீழே 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஹாத் மே கியா ஹை, ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்கிறது. ஹாத் மே கலம் ஹை, கையில் பேனா இருக்கிறது. திவார் பர் கியா ஹை, சுவற்றில் என்ன இருக்கிறது. திவார் பர் கடி ஹை, சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது. மேஜ் அவுர் குர்ஷி கஹாங் ஹை, மேஜ் அவுர் குர்ஷி கஹாங் ஹை, மேஜ் அவுர் குர்ஷி ஜமீன் பர் ஹை, மேஜ் அவுர் குர்ஷி ஜமீன் பர் ஹை. இப்போது அடுத்து தேர்ட் லெசன் போகலாம். ஓகேங்களா. தேர்ட் லெசனில் என்ன, யஹாங் வஹாங் ஹைம், இந்த 3க்கும் உள்ளது. யஹாங் அப்படின்னா எஹ்னா ஹீ சி இட்டு திஸ் இது படித்தோம்ல, அதே மாதிரி வஹ்னா ஹீ ஷி தட் படித்தோம். ஸோ அதே மாதிரி யஹாங்னா ஹியர், வஹாங்னா தர். யஹாங்னா ஹியர் இங்கே, வஹாங்னா தர் அங்கே, அதுதான் ஹைம். எக் லட்காகை, எக் லட்காகை இது பையன். எக் கவுன்கை இது யார். எக் கவுன்கை ஹூ ஆர் யூ. ஓகேங்களா. எக் கவுன்கை, எக் ராஜேஷ் கை இது ராஜேஷ், ஒரு லட்கானா பாய். ஸோ அந்த லட்காங்கிறது இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா ராஜேஷ், அவங்கள தான் குறிக்கிறது. கியா எக் ராஜேஷ் கை, என்ன இது ராஜேஷா. ஹாங் எக் ராஜேஷ் கை, ஆமாம் இது ராஜேஷ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லட்கா பாய்க்கு பார்த்தோம். இப்போ வந்து லட்கி, லட்கினா கேர்ள், கேர்ளுக்கு வந்து பார்க்குறோம். ஒர்க் கவுன்கை அது யார். ஒர்க் கவுன்கை அது யார். ஒர்க் லட்கி ஹை அது சிறுமி. லட்கினா சிறுமி, அது சிறுமி. ஒர்க் கமலாகை, அவங்களோட பேர், லட்கியோட பேர் கமலா. ஒர்க் கமலாகை, ஒர்க் லட்கி கமலாகை, அது சிறுமி கமலா, அது சிறுமி கமலா. கமலா கஹாங்கை, கமலா எங்கே இருக்கிறாள். கமலா கஹாங்கை, கமலா மைதான் மேம்கை, மைதானத்தில், மேம் வருதுல ஸோ இல், கமலா மைதானத்தில் இருக்கிறாள். எக் அடுத்து பசு காய் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த பிக்சரை பற்றி ஒரு 5 கொஸ்டின்ஸ். எக் காய்கை, எக் காய்கை இது பசு. காய் கஹாங்கை, பசு எங்கே இருக்கிறது. கஹாங்னா வேர், பசு எங்கே இருக்கிறது. காய் யஹாங்கை,
பசு இங்கே இருக்கிறது. யஹாங்னா இங்கே, இது சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கே ஹியர். பசு இங்கே இருக்கிறது. கவ் இஸ் ஹியர். யஹாங் ஏக் காய் ஹை. இங்கே ஒரு பசு இருக்கிறது. இங்கே ஒரு பசு இருக்கிறது. காய் மைதான் மேம் ஹை. பசு மைதானத்தில் இருக்கிறது. பசு எங்கே இருக்கிறது? பசு மைதானத்தில் இருக்கிறது. அடுத்து குத்தா. குத்தானா டாக். வஹாங் கியா ஹை. அது என்ன? வஹாங் ஏக் குத்தா ஹை. அது வஹாங் கியா ஹை. அங்கே என்ன இருக்கிறது? வஹாங் கியா ஹை. வஹாங்னா அங்கே என்ன இருக்கிறது. வஹாங் ஏ குத்தா ஹை. அங்கே ஒரு நாய் இருக்கிறது. குத்தா கஹாங்கை. குத்தா நாய் எங்கே இருக்கிறது. குத்தா வஹாங்கை. நாய் அங்கே இருக்கிறது. அடுத்து எக் கோடா ஹை. கோடானா குதிரை. கோடா மைதான் மேம்கை. குதிரை மைதானத்தில் இருக்கிறது. மைதான் மேம் காய் பி ஹை. பி மைதானத்தில். கிரவுண்டில். காய்னா பசு. பீனா கூட. மைதானத்தில் பசு கூட இருக்கிறது. ஆல்ரெடி நமக்கு படிச்சிருக்கோம்ல பரீட்சையாலே நம்ம பி இது படிச்சிருப்போம். இப்போயும் அந்த பி மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த முன்னாடியில் மைதானத்தில் பசு இருக்கிறதுன்னு படித்தோம். இப்போ அந்த பசு இருக்கிறதுனால இந்த இடத்துல மைதான் மேம் காய் பி ஹை. அந்த மைதானத்தில் குதிரை மட்டும் இல்லை, பசு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மைதான் மேம் காய் அவர் கோடா ஹை. மைதானத்தில் பசு மற்றும் குதிரை இருக்கிறது. மைதானத்தில் பசு மற்றும் குதிரை இருக்கிறது. அடுத்து யஹ் ஹி சி இட் திஸ். இவன் இவள் இது இந்த. வஹ் ஹீ சி தட். அவன் அவள் அது அந்த. லட்கா பாய். கவுன் ஹூ. லட்கி கேர்ள். மைதான் கிரவுண்ட். திடல். ஓகேங்களா? காய் கவ் பசு. யஹாங் ஹியர் இங்கே. வஹாங்னா தர் அங்கே. குத்தானா டாக் நாய். கோடானா ஹார்ஸ் குதிரை. பீனா ஆல்சோ கூட. அடுத்து கொஸ்டின் ஆன்சர். கமலா கஹாங்கை. கமலா எங்கே இருக்கிறாள்? கமலா மைதான் மேம்கை. கமலா மைதானத்தில் இருக்கிறாள். காய் கஹாங்கை. பசு எங்கே இருக்கிறது? காய் யஹாங்கை. பசு அங்கே பசு இங்கே இருக்கிறது. குத்தா கஹாங்கை. நாய் எங்கே இருக்கிறது? குத்தா வஹாங்கை. நாய் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.